ஹலோ ஆல், இந்த வீடியோவில் மெட்டர்னிட்டி பெனிஃபிட்ஸ் ஆக்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் ஒரு எக்ஸ்பெக்டிங் ஒரு ப்ரெக்னென்ட் உமன் எம்ப்ளாயாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோவை மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ மெட்டர்னிட்டி பெனிஃபிட்ஸ் ஆக்ட் படி ஒரு கம்பெனியில் 10 or more எம்ப்ளாயீஸ் வந்து ஒர்க் பண்ணாங்கன்னா உங்களுக்கு இந்த மெட்டர்னிட்டி பெனிஃபிட்ஸ் வந்து அப்ளிகபிள் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா 26 வீக்ஸ் வந்து லீவ் தராங்க. அதாவது 8 வீக்ஸ் வந்து பிஃபோர் த டெலிவரி, 18 வீக்ஸ் வந்து ஆஃப்டர் த சைல்ட் பர்த், தட் இஸ் ஆஃப்டர் த டெலிவரி வந்து அப்ளிகபிள் ஆகும். ஃபர்ஸ்ட் 2 சில்ட்ரன்ஸ்க்கு வந்து 26 வீக்ஸ், தேர்ட் அண்ட் ஃபோர்த் சில்ட்ரனுக்கு வந்து யூ கேன் கெட் 12 வீக்ஸ் மெட்டர்னிட்டி லீவ். அதுக்கப்புறம் எனி அபார்ஷன், மிஸ்கரேஜ் அந்த மாதிரி இருந்ததுன்னா யூ வில் கெட் 6 வீக்ஸ் மெட்டர்னிட்டி லீவ் கிடைக்கும். உங்களுக்கு வந்து ஏதாவது கம்பெனி உங்களுக்கு லீவ் கொடுக்க, மெட்டர்னிட்டி லீவ் கொடுக்க டினை பண்ணாங்கன்னா யூ கேன் ரிப்போர்ட் டு த லேபர் கோட். அங்கே ரிப்போர்ட் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு அந்த கம்பெனிக்கு வந்து பெனால்ட்டியும் சரி சிவியர் ஆக்ஷன் வந்து எடுப்பாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் இஎஸ்ஐ மெட்டர்னிட்டி பெனிஃபிட்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு சில வீடியோஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டடா.